மக்களுக்காகவே நின்று மக்களுக்காகவே உயிர் நீத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு தலை நிமிர செய்த செங்கொடி மாதிரி முதல் முறையான பழங்குடி மக்களையே இன்னைக்கு உயிர் தியாகம் செய்த முதல் பெண்மணி யாருன்னு சொன்னால் நம்ம செங்கொடி தான். அதுக்காக நம்ம நமக்கு பெருமையாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை சுட்டி காட்டி இது பெருமையை நம்ம பேசிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர் அப்படின்றதுக்காக என்னையும் நம்ம அமைப்பில் உயிர் சேதம் பண்ணி தான் நம்மளுடைய விடுதலையை பெறணும் அப்படின்றதுலாம் என்ன இல்லை, உத்தரவாதம் கிடையாது. பழங்குடி மக்களுக்கு எந்த ஒரு அரசியலும் முயற்சா இருக்குதுன்னாக்கா ஒரு மக்களுக்கும் என்ன இல்லை. இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து இன்னைக்கு நிற்கிறோம், ஒரு கூட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு சொன்னால் நமக்கெல்லாம் பெண் தலைமையாக இருக்கிறா மைஜஸ் அக்கா ஜெசியா அக்கா. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கெல்லாம் எங்கே இருப்போம், ஏதாவது செங்கல் சூழ்நிலையும் இல்லை யார்கிட்ட மர வியாபாரிக்கிட்டையும் இல்லை அரிசி ஆலைகள்லையும் தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கொத்து அடிமைகளாக இருந்திருக்கணும். இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து மற்ற பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு நம்ம நின்று கேள்வி கேட்குறோம்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் நம்ம மக்கள் பண்ணுறோம். அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு முழுசாக தியாகம் பண்ண கூட என்ன பண்ணணும், தியாகம் பண்ணனால நம்ம செங்கோடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு அக்கா நம்மளுடைய 95% நம்ம மக்களுக்காக இன்னைக்கு வேலை செய்யறாங்க. பல விஷயங்கள் நம்மளை தாக்கணும்னு நினைக்கும் போது கூட இன்னைக்கு உறுதுணையாக முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்காக தான் சொல்றேன் நான். ஏன்னா அக்காவை முழிக்க யாருடைய ஒரு ஆதரவும் இல்லாம முழிக்க நம்ம பழங்குடி மக்களுக்காகவே நிற்கிறாங்க. அப்ப நம்ம யாருக்காக நாம நிற்கணும், அமைப்புக்காகவும் ரெண்டு அக்காவுக்காக கம்யூன் இருக்கிற நம்ம தோழர்களுக்காகவும் நம்ம முன்னாடி நிற்கணும், பின்னாடியே நிற்கணும். இது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, திருமாத்தோழர் இருக்காரு. ஒரு விஷயத்த சொல்றாரு, என் கட்சியில் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு பின்னால் போகிறோம், இந்த என் கட்சியில் இருக்குதாங்கள, நம்மளுடைய அமைப்பில் இருக்குதாங்கள தீர்த்து சொல்றாரு. யார் சொல்ல முடியும் இந்த மாதிரி இப்போ இருக்கிற கட்சியில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு இது பாமக கட்சியில் சொல்லுவாங்களா இதா? அவர் சொல்றாரு, திருமாத்தோழர் தீர்த்து சொல்றாரு, என் பின்னால அம்பேத்கர் கொள்கையும் பெரியார் கொள்கையும் காரல் மார்க்ஸ் கொள்கையும் கையில் எடுத்துன்னு மனசில் ஏந்தி வரவும் என் பின்னால வாங்க, இல்லைன்னா தேவையில்லை அப்படின்றாரு. நம்மளுடைய கோரிக்கை அதுதான். இன்னைக்கு அம்பேத்கரையும் பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் நம்ம இன்னைக்கு நம்ம கொடியில மூவ் பண்ண கொடியில இன்னைக்கு இருக்குது. அப்ப சொல்லணும்னு சொன்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், நாமளும் அவர் மாதிரி தான். நம்மளுடைய அமைப்பினுடைய கொள்கையும் கோட்பாட்டிலையும் நம்ம என்னைக்கும் நிற்கணும். முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம மக்கள் மன்றம் குரல் கொடுக்கணும். இன்னைக்கு மேடையில் ஏறதுக்கு முன்னாடி பாலத்தோழர் ஒரு செல்லில் ஒரு விஷயத்தை காட்டினாங்க. பிள்ளையார் சிலையை வச்சிருக்கிறாங்க, அது கீழே கொஞ்சம் பேர் இறந்துருக்காங்க, ஒரு 5-6 பேருக்கு அப்பயும் ஸ்பாட் அவுட்டு. அந்த கடவுள் காப்பாற்றுவார்கள். அக்கா அப்பயும் சொன்னாங்க, அந்த கடவுளை காப்பாற்றுவாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றுவாரா? அந்த மாதிரி விஜய் மாநாட்டுக்கு போன ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்து ஒரு உயிர் போயிடுச்சு. அப்போ அந்த மீட்டிங்லேருந்து ஒரு ஆள் விட்டு அனுப்பிச்சாங்கன்னா இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்குலாம் ஏதோ வந்தோம், நீங்கள் கூட்டத்துக்கு செங்கோடி நின்று ஒரு அடையாளத்துக்காக வந்தோம், தோழருங்க கூப்பிட்டாங்க அதுக்காக தான் வந்தோம் அப்படின்லாம் இருந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அடுத்த சந்ததி இருக்குது. நம்ம அடுத்த சந்ததிக்கு என்ன சொல்லணும், நம்ம எதை கற்றுக் கொடுக்க போகிறோம், நம்ம என்ன சொல்லி தர போகிறோம், இது முழுக்க நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம விரல் விட்டு சொல்லலாம், அவ்வளோ நம்ம இளைஞர்கள் இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது எல்லாருமே ஒரு கேள்விக்குறியா இருக்கணும். நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு. இன்னைக்கு அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக செய்யறாங்க சொன்னா இது யாரால செய்ய முடியும்? நம்ம அமைப்பில் இருக்கிற எல்லாம் நம்ம கம்யூனை பற்றி வெளியில எல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கும் வெளியில் போய் நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும், அப்படி ஒரு அமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். ஒட்டுமொத்த பழங்குடி மக்களையே தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அமைப்பு ஆகணும். இது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி இன்னைக்கு பீகாரில் ஓட்டு மக்களுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திருப்பி டெலீட் பண்ணுறாங்க அவங்க ஓட்டு. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கு முழுக்க வாய்ப்பு இருக்குது. அது முன்கூட்டியே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு செங்கோடியினுடைய ஒரு நினைவுனால இந்த பேனரில் பார்த்தீங்கன்னா தலைப்பு தெரியும். இந்த தலைப்பு தான் நமக்கு முன்னாடி, இதுக்கு அடுத்து நம்ம போராட போகிறது இதுதான்
தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, நம்ம இந்த போட்டு வச்சு நம்ம பேனர், நம்ம செங்கோடி நினைவுனாலுக்காக தான் நம்ம பேனர் வைக்கிறோம். அந்த பேனரே போலீஸே கீச்சிருக்குது. இது பின்னால் வர தோழர்கள் வந்து கொஞ்சம் விரிவாக பேசுவாங்க. நான் இதுக்குள்ளே போன விரும்பல. அது நம்ம பேசுறதை விட அக்கா பேசினா நல்லா இருக்கும். அதனால நான் தொட்டுட்டு போயிடுறேன். ஏன்னா இது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேனர், ஆனால் இது நம்மளுக்கு உயிர் மூச்சு. என்னது, இது நம்ம உயிர் மூச்சு. ஏன்னா செங்கோடி நம்ம புள்ள, நம்ம பிள்ளையோட பேனர் கீச்சுவாங்க. போலீஸ் ஆனா கிட்ட எவனா இருக்கணும், அவன் உதச்சிருக்காங்க. நம்ம அது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். தோழர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துக்கு ரொம்ப நன்றி.